தினமும் குடித்துவிட்டு செக்ஸ் சித்திரவதை செய்த கணவனை கொன்று சுவற்றில் புதைத்த பெண் கைது செய்யப்பட்டார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை அடுத்த ராம்புரா தாப்ரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சாவித்ரி. தினமும் குடித்துவிட்டு வந்து செக்ஸ் சித்திரவதை செய்து தன்னை அடித்து உதைத்த கணவன் மீது ஆத்திரமடைந்தார் சாவித்ரி. ஒரு கட்டத்தில் கணவனின் சித்திரவதை அத்துமீறவே ஆத்திரத்தில் அவரை கத்தியால் தாக்கினார். மயங்கி விழுந்த கணவனை கழுத்தை நெரித்துக் கொண்டு தனது வீட்டில் சுவர் எழுப்பி அதில் பிணத்தை மறைத்து விட்டார். मैं गुस्सा में उठ के बोली मैं पेशाब करके आऊंगी, पेशाब करने का नाम लेके और फावड़ा उठा के और लाके उसके माथे में मारा, धै 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 मार के घसीट के मारा तो वो हल्ला करने लग गया तो मैं बाहर घसीट के लाई हॉल में, घसीट के और उसका गला दबाया हाथ से, तो गला नहीं दबा, वो नहीं मरा, हाथ से गला दबाने से नहीं मरा तो मैं उसका गुली बंदी गले में था, एक पिलंग पे था, दोनों गुली बंदे से उसका गला के लगा फांसी और पैर लगा के खींचा, मैंने खींच खाच के और दूसरे कमरे के अंदर ले गई मैं। वो शराब पीता था और रोज रोज परेशान करता था मेरे को. சாவித்ரியின் கணவன் காணாமல் போனதும் வீட்டில் திடீரென்று புதிய சுவர் எழுப்பி இருந்ததும் தான் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சுவற்றை இடித்து பார்த்தபோது அதற்குள் சாக்கு மூட்டையில் சாவித்ரியின் கணவனின் உடல் இருந்தது. பிணத்தை மீட்ட போலீசார் அதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். वजह जैसे महिला बता रही है उसका तो ये कहना है कि साहब मेरे साथ मारपीट करता था, लेकिन आज 40 साल की उम्र में मारपीट, 40 साल तक जिसकी दोती हो चुके हैं, जिसकी बच्ची के 3 बच्चे हैं, इस उम्र में जो है पहले इसका बताते हैं कि चाल चलन ठीक नहीं था महिला का. गांव के लोग बता रहे थे कि भी पहले तो ठीक नहीं था, अभी वर्तमान में उसकी क्या स्थिति है वो अभी मालूम करेंगे, जानकारी करेंगे. கணவனை கொன்று பிணத்தை சுவர் எழுப்பி மறைத்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.